நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். வாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், புண்ணியத்தால் உயர்வு, புத்தி ரேகை காட்டும் கர்ம உயர்வு. புண்ணியத்தால் உயர்வு, புத்தி ரேகை காட்டும் கர்ம உயர்வு. நம்ம கை ரேகை என்பது கர்மாவின் அடிப்படையில் புண்ணியத்தால் புத்தி ரேகையினால் எப்படி உயர்வு கிடைக்கப் போகிறது. ஒவ்வொரு ரேகையும் நம்ம ஆராய்ச்சிகளில் இருக்கோம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரேகையை பற்றியும் புத்தி ரேகை எப்படி இருந்தால் அவருக்கு பணபலன் அதிகமாக கிடைத்து வாழ்க்கையில் உயர்வை அடைவார் அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புத்தி ரேகை எப்படி இருந்தால் என்ன உயர்வு கிட்ட போகிறது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்க போகிறது, நன்மையும் தீமையும் நல்லா ஃபுல்லாக விளக்க போகிறோம். ஒரு புத்தி ரேகை என்பது இருதய ரேகை, மேலே இருக்கிறது இருதய ரேகை, அதுக்கு அடுத்தது இருக்கிறது புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை, இது ஆயுள் ரேகை. இந்த புத்தி ரேகை என்னதெல்லாம் குறிக்கும் சார்? மனம், உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது, இந்த மனம் முன் ஜென்மத்தில் உங்களுக்கு இப்போது புத்தி ரேகை எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம கையில் பார்த்துட்டோம். இது விதை எப்படி உழுவுது தெரியுங்களா? போன ஜென்மத்தின் கர்மாவின் புண்ணியத்தின் அடிப்படையில் நீங்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்கீங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. அது தவறு, நல்லோர் மனதை நடுங்க செய்வது. ஒரு சில பேர் புண்ணியத்தின் பலனாக அடுத்தவருக்கு அறிவுரை சொல்வது, அறிவுரை சொல்லி வாழ்க்கையில், அதாவது மனதால் அவர்களை தேத்துவார்கள். நான் நீ கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்களா, அவங்களுக்கு புண்ணிய பலன் அதிகமாக கிடைக்கும். இதை எப்படி சார் நம்ம கையில் கண்டுபிடிக்கலாம்னா, புண்ணியத்தை காட்டக்கூடிய, கர்மத்தை காட்டக்கூடிய மனம், உங்களுக்கு மனம் எப்படி இருக்கிறது. ஒருவர் இறக்கும் தருவாயில் என்ன நினைக்கிறாரோ அதுவே ரேகையாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முழுசாக நான் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லாது. இது ஒரு சில பேருக்கு இப்படியும் நடந்திருக்கிறது. நம்ம ஆராய்ச்சிகளில் வந்திருக்கோம், இந்த மாதிரியும் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, இந்த புத்தி ரேகை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் இறக்கும் தருவாயில் என்ன நினைத்தாரோ அதுக்கு தகுந்த மாதிரி, என்ன செய்திருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி, அவருடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மனம் என்று சொல்லக்கூடிய தல ரேகை புத்தி ரேகை வேலை செய்கிறது. புத்தி ரேகை நேராக பணம் போட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நல்ல கர்மா செஞ்சிருக்காரு, நல்ல புத்தி ரேகை வாழ்க்கையில் உயர்வை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகை என்ன பண்ணும், மேல் நோக்கி லைட்டாக அப்படி வளைஞ்சிருக்கும். இந்த புத்தி ரேகை வருதா, இப்படி மேல் நோக்கி லைட்டாக வளைஞ்சிருக்கும் புதன் பக்கம். அப்போ பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருப்பார், அந்த நேரத்தில் மறைத்திருப்பார். அங்கே விதை எங்கே போட்டிருக்காரு, பணம் சம்பாதிக்கணுங்கிறதோட விதையோடு நிறுத்திட்டார். அப்போ இந்த ஜென்மாவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்குகிறது இந்த புத்தி ரேகை. அதான் புண்ணியம் கர்மம்ன்றோம். புண்ணிய கர்மம், பாவ கர்மம். கர்மம் என்பது இரண்டும் சேர்ந்தது. புண்ணியம் என்பது நல்ல செயல்கள் செய்தது புண்ணியம். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் இந்த புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு என்ன ஆகும், மேலே திரும்பிச்சுன்னா பணம் சம்பாதிக்கிற நிலையில் விதை போட்டிருக்காருன்னு இருக்கும். ரைட்டாக அப்படி கீழே திரும்புது சார், நல்லா கீழே திரும்பும். நிறைய பேருக்கு கீழே தான் திரும்பும். அப்படிங்கும்போது ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் கலைத்துறையில் உயர வேண்டும், கற்பனையில் உயர வேண்டும், எழுத்துத்துறையில் உயர வேண்டும், வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரணுங்கிற மிகப்பெரிய ஆன்மீகம் துறை சார்ந்த உயர்வு, கலைத்துறை சார்ந்த உயர்வு, கற்பனை துறை சார்ந்த உயர்வு, எழுத்துத்துறை உயர்வு, கற்பனை மூலமாக வாழ்க்கையில் மிக பெரும் உயர்வை அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மறித்திருப்பார்கள். அந்த ஒரு விதையாகப்பட்டது கீழே சந்திரன்பேட்டு பக்கம் இருக்கும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம், ஆன்மீக எண்ணம். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பேருக்கு சந்திரமேட்டுக்கே வந்துடும். அந்த புத்தி ரேகை வளைஞ்சு சந்திரமேட்டுக்கே வந்ததுன்னா மனம், சந்திரன் என்பது மனம், புத்தி ரேகை மனதை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த புத்தி ரேகை அப்படி சந்திரமேட்டுக்கு வந்துருச்சுன்னா மனம் ஓவராக வேலை செய்து மனம் சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லதும் இந்த கையில் தெரியும். புண்ணியத்தால் உயர்வடையக்கூடிய நபர்களுக்கு இந்த புத்தி ரேகை எந்த விதமான தீவு வெட்டு துண்டு இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு நடுப்புற இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு போல இந்த இடத்துல தீவு இருக்கும் சார். தீவு இருந்ததுன்னா என்ன ஆகும்,
மனம் சங்கடப்படும். ஒரு 10 வருஷத்துக்கு மனம் சங்கடப்படும், மனக்குழப்பம் வரும், மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒன்று, காதலில் தோல்வி, திருமணம் பண்ணி மனைவி பிரிஞ்சிடறது, காதலில் தோல்வி அடைகிறது, பொருளாதார பிரச்சனையில் தோல்வி அடைகிறது. இது ரெண்டுல தான். ஒன்று, வாழ்க்கை துணை மூலமாக மனம் பாதிக்கப்படும். இரண்டாவது, பொருளாதார விஷயத்தில் மனம் பாதிக்கப்படும். முக்கியமாக மிச்சத்தில் மனம் பாதிக்கப்படும், முக்கியமாக 2 விஷயத்தில் தான் மனம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி தீவு, வெட்டு, துண்டு, இந்த புத்திரைகள் இருந்ததுன்னா நீங்கள் போட்ட விதையில் ஏதோ ஒரு சின்ன தவறு இருப்பதாக தெரிகிறது. எப்படி சார்? இப்போ எல்லாருக்கும் புத்திரேகை நல்லா இருக்கு. உங்களுக்கு தீவோ வெட்டோ துண்டோ இருக்கும் பொழுது நல்ல ஒரு மனதை நடுங்க செய்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு சம்திங் ராங் புத்தியில அடுத்தவங்களுக்கு எடுத்திருக்கிறது, மனதளவில் கெடுப்பது. மனதில் இப்படி இப்படி போன்னு சொல்றதுக்கு பதிலாக, நேராக போன்னு வழிகாட்டுறதுக்கு பதிலாக இப்படி போன்னு சொன்னா அப்படி சுற்றி போய் அவன் மனசில் வேதனைப்பட்டு என்ன நம்மளை இப்படி சுற்றி விட்டுட்டானே நினைப்பான். அதனால உங்களுக்கு வரக்கூடியது. அது எதனால் இப்படி எப்படி தெரியுதுன்னா, இது கர்மாவினுடைய கைரேகை என்பது ஒவ்வொரு ரேகையும். இப்போ ஆராய்ச்சி நிலைக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ரேகையுமே நீங்கள் போட்ட விதை முளைத்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். நல்ல விதை போட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும். தீய விதை இருந்தால் இந்த ஒவ்வொரு ரேகையை காண்பிக்க முடியும். இன்னைக்கு புத்தி மனம் எப்படி இருக்கிறது, மனதளவில் நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள், மனதளவில் நீங்கள் என்ன நன்மை செய்திருக்கிறீர்கள், மனதளவில் என்ன தீமை செய்திருக்கிறீர்கள், இந்த கையை பார்த்தா கண்டுபிடிச்சலாம். இது முழுவதும் அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஆராய்ச்சி நிலை இல்லையா? இது ஆராய்ச்சி நிலைனா இப்படியும் இருக்கலாம். இதுக்கு எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. கைரேகை சாஸ்திரத்தின்படி இந்த புத்தி ரேகையில் தீவு இருந்தால் அந்த வயதில் மனம் பாதிக்கப்படுகிறது, மனநோய் வருகிறது, மனம் குழப்பமா இருக்கிறது அப்படிங்கிறது கைரேகை சாஸ்திரத்தில் இருக்கு. ஆனால் நாம ஆராய்ச்சி பண்றது, இது ஏன் வருது, எல்லாருக்கும் வருதா இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கு எல்லாருக்கும், ஒரு சில பேருக்கு ஏன் வருது, அவர்கள் போட்ட விதையின் பலனாக கூட இருக்கலாம் அல்லவா? அப்படிதான் நம்ம யோசனை பண்ணணும். அந்த விதையின் பலன் இந்த புத்தி ரேகையில் தெரிகிறது. பெரியவங்களை மதிக்காம இருக்கிறது, பெரியவங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மனம் பாதிக்கப்படும். அவங்க மனசை நோக்கடிக்கிறோம் இல்லையா, அந்த மனம் இங்கே உங்களுக்கு மனம் நோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது முழுக்க சரி என்று நான் எடுத்துக்கொள்வது இல்லை. இப்படியும் இருக்கலாம். இந்த புத்தி ரேகை பாதிப்படையும் பொழுது, உங்களுக்கு புத்தி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, நீங்கள் அந்த புத்தி சம்பந்தமா ஏதோ ஒரு கெடுதலான கர்ம வினைகள் செய்திருப்பீர்கள் அப்படிங்கிறது. இது நல்ல புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் புண்ணியம் பலன் அதிகமாக செய்து புண்ணிய விதையை போட்டிருக்கிறீர்கள், அதன் பலனாக நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தி ரேகையில நீ தீவு இல்லை சார், புத்தி ரேகை நல்லா இருக்கு. இந்த புத்தி ரேகையிலிருந்து மேல் நோக்குன ஒரு கலகலச்சு குருமேட்டுக்கு போச்சுன்னா அதிகாரம் உள்ள பதவி, புத்தியினால் அதிகாரம் உள்ள பதவிக்கு வரணும். அதே மாதிரி சனி மேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு வேலை, 30 வயசுக்கு மேலே இன்னொரு வேலை, இன்னொரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய ரேகை போச்சுன்னா உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறந்த பேர், புகழ், செல்வம், செல்வாக்கோடு விளங்குவதற்கு வாய்ப்புண்டு. புதன் மேட்டுக்கு செஞ்சுன்னா வியாபார உயர்வு, உங்க சுய முயற்சினால் வியாபாரத்தில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு அடைவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ரேகை தங்குதடை இல்லாமல், இப்போ கிளரேகை போதுனாலும் சரி, புத்தி ரேகை இருந்தாலும் சரி, வெட்டு துண்டு தீவு இல்லாமல் கிராசிங் இருக்கக்கூடாது. இப்படி குறுக்க கோடு இருக்கக்கூடாது. ரேகை போதுன்னா இப்படி ரேகை போதுன்னா இதில் குறுக்க கோடு இருக்கக்கூடாது. அந்த இது தடை, தாமதம், பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்போ புத்தி ரேகை வருது சார், இது புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகையில விடுபட்டு இருக்கிறது, தீவு இருக்கிறது, வெட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வெட்டு இருக்கிறது, அந்த வயதில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுகிறது. இது ஏன் மனம்? எல்லாருமே மனம் பாதிக்கப்படுறது இல்லையா? ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க, ஒரு சில பேருக்கு மட்டும் ஏன் மனநோய் வருது, மனம் பாதிக்கப்படுகிறதுனா அவருடைய விதை, கர்ம புண்ணியம், அவர்கள் செய்த புண்ணிய பலன் மனதை நோகடித்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நாம் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடித்திருக்கிறோம். இப்போ புத்தி ரேகையை பாருங்க. இந்த புத்தி ரேகை புதன் பக்கம் லைட்டாக வளைஞ்சிருக்கு, புத்தி ரேகை நல்லா வளைஞ்சிருக்கு அப்படின்னா பணம் சம்பாதிக்க நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள், கண்டிப்பாக பணம் சம்பாதிச்சிடும். உங்களுடைய விதை அந்த மாதிரி போட்டுறீங்க. கீழே சந்திரன் பக்கம் திரும்பி இருக்குன்னா கற்பனை, ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை துறையில் வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கீங்க, வெட்டு துண்டு இல்லாமல். சந்திர மேட்டுக்கே போச்சுன்னா உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு, மனநோய் பெறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த புத்தி ரேகையில தீவு வெட்டு துண்டு வந்ததுன்னா அந்த வயசுல உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த புத்தி ரேகையில மேல் நோக்குன சிலும்பல்கள் இருந்ததுன்னா, மேல் நோக்குன கிளைகள் இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் நீங்களே முயற்சி செஞ்சு அடைந்து விடுவீர்கள். இது புத்தி ரேகை என்பது மாறக்கூடியது. முழுமையாக
இதை தான் இப்படி தான் சொல்ல முடியாது, இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவு சஜஷன் தான் பண்ணலாம். புத்தி ரேகை, இப்போ இந்த புத்தி ரேகை சரியில்லாமல் இருக்குது சார், ஒரு இடத்துல தீவோ வெட்டோ துண்டு இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு, அப்போ அந்த வயசில் மனநலம் பாதிக்கப்படும். அந்த வயசுக்கு அப்புறம் புத்தி ரேகை நல்லா இருக்கு இல்லையா, அப்போ நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வயசில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், அதை வச்சு நினச்சி ஃபீல் பண்ணிக்க வேண்டியதில்லை. அது வந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏதோ செஞ்சிருக்கீங்க, அதனால ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் புத்தி ரேகை நல்லா இருக்கும்போது புத்தி ரேகை நல்லா வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உருவாகிறது. உங்களுடைய புத்தி ரேகையை பாருங்க, கீழ் நோக்குன சிறும்பல், இப்படி கீழ் நோக்குன ரொம்ப சிறும்பல் இருந்ததுன்னா மனம் வந்து கற்பனையில் மிதக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சந்திரனுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு கற்பனை வளம் நிறைய இருக்கும். 1,00,000 ரூபா கையில் வச்சுட்டு 1 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஓவர் கற்பனை உடம்புக்கு ஆகாது. நம்ம என்ன வேலை செய்யணும், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் முயற்சி பண்ணணும். ஓவரான கற்பனை இந்த மனதோடு சம்பந்தப்பட்டது. சந்திரன் மனம் புத்தி ரேகையும் மனதை சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த புத்தி வந்து சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கும் பொழுது ஓவரான கற்பனையில் இருப்பதற்கு, கற்பனையில் மிதக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தி ரேகை மனம் வந்து சந்திரன் புதன் பக்கம் திரும்பும்போது புதன் வந்து புத்திசாலி. புத்தியை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுல தடை வரும்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் மனசுல கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விடுபடும் பொழுது மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படித்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய புண்ணிய கர்மம், மனதால் செய்த விதை, மனதால் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கும் பொழுது இந்த புத்தி ரேகை பாதிக்கப்படும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யும் போது இந்த புத்தி ரேகை பாதிக்கப்படும். உங்களுடைய கர்மா தான் விதையாக வருகிறது. அதுக்கு என்ன விதை போடுறீங்களோ அதான் முளைக்கும். அவரை போட்டால் அவரை தான் முளைக்கும், துவரை போட்டால் துவரை தான் முளைக்கும். நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்களோ அதை வந்து இந்த ஆராய்ச்சி நிலையில் இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை எப்படி இருக்கிறது, உங்களுடைய மனம் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது, எப்படி மாற்ற முடியும். கண்டிப்பாக புத்தி ரேகை சரியில்லை சார், எல்லாமே பிரச்சனை இருக்கு. கண்டிப்பாக யோகா மனதை ஒருநிலைப்படுத்தி ஆன்மீக ரீதியாக முயற்சி செய்யும் பொழுது 6 மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 வருடம், 1 வருடம், 3 வருடம், இது பலன் கர்ம பலன் படி மாறுவதற்கு வாய்ப்புண்டு. கண்டிப்பா மாறும். இது மாதிரி பிரச்சனை வரும் பொழுது மனசை ஒருநிலைப்படுத்துங்கள், என்னால் முடியும் என்று நம்புங்கள். முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு எண்ணத்தால் தீங்கு செய்யாமல் இருந்தால் இந்த புத்தி ரேகை நல்லா வந்துடும். மனதளவில் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சோம்னா இந்த ரேகை வந்து மாறவே மாறாது. நல்லா இருக்கணும், நம்மளும் அடுத்தவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த புத்தி ரேகையில் ஏதாவது இருக்கு கெடுதல்கள் எல்லாம் மாறிவிடும். இந்த புத்தி ரேகையில் ஏதாவது கெடுதல் வந்ததுன்னா பெருமாள், அதாவது விஷ்ணு பகவானை வழிபட்டு வர உங்களுடைய ரேகைகளில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். விஷ்ணு பகவான் இந்த உலகத்தினுடைய கர்ம பலனை கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அதனால இந்த புத்தி ரேகை இருக்குதா, புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க. எப்படி இருக்கு இந்த புத்தி ரேகை நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க வாழ்க்கையில் உயர்வதற்கு எந்த வகையில கீழே இறங்குச்சுன்னா கற்பனை சார்ந்த துறையில், ஆன்மீக துறையில் வெற்றி அடைவதற்கு உங்களுக்கு தயார் நிலையில் இருக்கிறீர்கள். மேலே திரும்பிச்சுன்னா பணம் சம்பாதிக்க போறீங்க. இதுல இருந்து மேலே கிளை போகுதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். கீழே கிளை கிளம்பிச்சுன்னா கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தி ரேகை ஏதாவது கெடுதல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, கெட்ட ரேகை வருதுன்னா, கெடுதல் வருது, தீவு வெட்டு துண்டு வருதுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும். இந்த புத்தி ரேகையை 70 வயசா கணக்கு பண்ணணும். அந்த எந்த வயசுல வருதோ அந்த வயசுல வரது வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, வளவள குளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு ஆராய்ச்சி நிலையில் வந்திருக்கிறோம். நல்ல கையை பார்த்த உடனே நம்ம என்ன விதை விதைத்திருக்கிறோமோ அந்த விதைக்கு தகுந்தவரெல்லாம் அறுவடை செய்ய முடியும். அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் கைரேகைகள் மாறுகின்றன. அதை திரும்பவும் மாற்ற முடியும். நல்ல ரேகைகள் ஓடும் பொழுது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் ரொம்ப நன்மை நிறைய நடக்கும். தீமையான ரேகைகள் இருக்கும் பொழுது அதை மாற்றி அமைக்க கைரேகை நிபுணர்கள், அதாவது ஒவ்வொருத்த யாருடைய கையில் இருக்கோ அந்த நிபுணர்களுடைய வாக்குப்படி சொல்படி கேட்டு நடந்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும் சார். கைரேகை மாறக்கூடியது. கண்டிப்பாக மாறி வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்ந்தே தீர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.